என்னடா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமருக்காக பீ பாக்ஸ் அதாவது தேனீ பெட்டி தாங்க பேக் பண்ணிகிட்ருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேருந்தே ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் அப்ராஜபுரம் புத்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்துலேருந்தே கஸ்டமர் ஒருத்தவங்க 4 பெட்டி தேன் பெட்டி வளர்க்கறதுக்காக கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம 4 தேன் பெட்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். 2 நாளாக பார்த்தீங்கன்னா செம்ம கோல்டு இருந்தாலும் நம்ம கஸ்டமருக்காக சொன்ன டைமில் நம்ம டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேனீ பெட்டிகளை எடுத்துகிட்டு கஸ்டமர் எண்டுக்கு வந்தாச்சு. கஸ்டமர் அவங்க வீட்டுக்கு பின்னாடி உள்ள தோட்டத்தில் தான் நம்ம தேனீ பெட்டி வைக்க போகிறோம். தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தென்னை மரங்களும் மாமரங்களும் நிறையா இருந்தது. ஸோ அந்த இடத்துல எங்கே பொழுதன்னைக்கும் நமக்கு வெயில் படாமல் இருக்கும் அப்படின்னு நிழலாகவே இருக்கும் அப்படின்னு ஒரு 4 இடத்த செலக்ட் பண்ணி நம்ம தேன் பெட்டிகளை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த தேனீ பெட்டிகளை வளர்க்கணும் அப்படின்னாலே நம்ம மனசில் ஒரு தைரியமும் ஒரு ஆர்வமும் இருக்கணும். அந்த வகையில் நம்ம கஸ்டமரை கண்டிப்பாக பாராட்டே ஆகணும். நம்மக்கிட்ட தேன் வாங்குகிற கஸ்டமர்ஸ்கிட்ட நானே சொல்லுவேன், நீங்கள் தேன் வாங்குறதோட ஒரு தேன் பெட்டியை வாங்கி வளர்த்துருங்க. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான தேனை மாதம் நீங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை வேணாம் பயமாக இருக்குது, குழந்தைங்களுக்கு அடிச்சிருமோன்னு பயமாக இருக்குது, கொட்டிடுமோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம கஸ்டமர் ரொம்பவே தைரியமாக தேன் பெட்டியை வளர்க்குறதுக்காக முன் வந்திருக்காங்க. வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால நிறைய பேர் தேன் பெட்டியை வளர்க்குறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அதனாலே நம்ம குழந்தைங்கள் கையில் வந்து தேன் பூச்சிகளை கொடுத்து நம்ம வந்து ஒரு வீடியோ கண்டிப்பாக எடுத்து போடுவோம். தேன் எவ்வளோ சுவையாக அருமையாக இருக்கோ அதேமாரி தான் தேனீக்களோட குணமும். அதை நம்ம புரிஞ்சிக்காத வரைக்கும் நம்மளுக்கு பயமாக தான் இருக்கும். அதனால் தேனீக்களை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒரு தேனீ பெட்டியாவது வாங்கி வளர்த்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த தேனீ பெட்டி மூலமாக தேன் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்கள் தோட்டங்களில் நீங்கள் தேன் பெட்டி விற்கிறது மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெற்று உங்கள் தோட்டங்களில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளில் காய்க்கக்கூடிய காய்கனிகளோட மகசூல் அதிகரிக்கும். அதனால் தேன் பெட்டி வாங்கி கண்டிப்பாக வளருங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்த தேன் பெட்டியில் தேன் நிறையா இருந்ததுனால கஸ்டமருக்கு அப்படியே ஒரு தேனடையிலேருந்து கட் பண்ணி தேனை கொடுத்தோம். தேனை சுவைச்சு பார்த்துட்டு கஸ்டமரும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி நம்ம கஸ்டமருக்கு சரியான நம்ம கைட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எமர்ஜென்சியாக வெளில போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் 4 days கழிச்சு வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னொரு 4 daysல கண்டிப்பாக போயிட்டு இன்னொரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். போகிறேன் என்கிட்ட ஒரு கொட்டு வாங்கிட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு தேனி ஒன்று கொட்டிடுச்சு. நம்ம கொட்டு வாங்கிட்டு அப்படியே நம்மளை கிளம்பிட்டோம். உங்களுக்கு சுத்தமான தேன் மற்றும் தேன் பெட்டி வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.